என்னுடைய மைக்கு வேலை செய்யாதது கூட திமுக தான் காரணம்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் வந்து உண்மையிலேயே மிகுந்த நகைப்புக்குரிய விஷயமா தான் பார்க்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய ஆட்கள் அதுல ஏறியோ அந்த ஒயர அறுத்து நீங்க வந்து மைக் வேலை செய்ய விடாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா அந்த அந்த இடத்துலயே அவர் விஜய்க்கு தெரியும். ஏதோ பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் வேலை காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அத ஒரு பாயிண்டா எடுத்து வந்து மக்கள் அவ்வளவு முட்டாளா நினைக்கிறார். அத ஒரு பாயிண்டா அடுத்த மீட்டிங்ல எடுத்துட்டு வந்து பண்ணிட்டாங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி நேத்து ஒரு பிரதானமான செய்தி எல்லா ஊடகங்கள்லயும் நாகப்பட்டினத்துல விஜய் போற வழியில கரண்ட் கட் பண்ண சொல்லி மாவட்ட செயலாளர் வந்து மனு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதா அது மின்வாரியமும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கங்க இந்த பசங்க ஏறுவாங்க, மரத்துல ஏறுவாங்க. எவ்வளவுதான் இல்ல சொன்னாலும் மரத்துல இன்னைக்கு கூட ஏறுவாங்க. கரண்ட் கம்பத்துல ஏறிட்டு இருந்தாங்க. ஏறி நின்னாங்க. விஜய் பக்கத்துல அதான் சொல்ல மேடம், எங்கெல்லாம் விஜய் போறாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மரம் இருக்கு. நமக்கு பயமா இருக்கு. அந்த மரத்து மேல இருந்து ஒருத்தன் பாத்துட்டே இருக்கான். கூச்சிருவான்னு அவருக்கும் பயமா தான் இருக்கு. இடை கூச்சி கீச்சு விடாரான்னு. இன்னைக்கு அப்படிதான் அந்த வேப்ப மரத்தை தொங்கிட்டு அந்த அவங்க வச்சிருக்கிற பேனர் மேல ஏறிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. சோ அவங்க தான் போய் சொல்றாங்க, தயவு செய்து கரண்ட் கட் பண்ணிருங்க, இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது எது எல்லாவற்றையுமே வந்து திமுக உடைய தலையில நம்ம எழுதிடலாம். இதை உடனே மக்கள் நம்பிடுவாங்க. நீங்க கரண்ட் கட் பண்ணாலும் சரி, நீங்க வந்து அதுல ஒயரா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நீங்க போனா திருச்சியில ஹோட்டல் கொடுக்கல. ஏன்னா அவர் எப்படி மீன் பண்றாருன்னா, முதலமைச்சர் ஒவ்வொரு ஹோட்டலுக்கா போன் பண்ணி விஜய் ஹோட்டல் கேட்பாரு, யாரும் கொடுத்துறாதீங்க. நீங்க தங்க போறதே கிடையாது. முதல்ல நீங்க ஹோட்டல் இன்னொன்னு அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு பிசினஸ் என்டிட்டி எப்படி யோசிப்பாங்க? விஜய் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு போனாருன்னா ஒரு 2 நாளைக்கு பெரிய கலைவரம் நடக்கும். விக்கிரவாண்டியில ஹோட்டல் கொடுத்தவங்களும் மதுரையில ஹோட்டல் கொடுத்தவங்க என்ன கதியானாங்கிறது தெரியும். அவங்க பிசினஸ்ல எவ்வளவு காலி அனுச்சுங்கிற அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இதை கலைவரம் பண்ணிட்டு போறதுக்கு எப்படி ஒரு பிசினஸ் என்டிட்டி உங்களை நம்பி ஹோட்டல் கொடுக்கும்? அப்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்ல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி சாத்தியப்படாத விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க வந்து திமுக தலையில எழுதிடலாம் அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் அது மக்கள் புரிந்து கொள்றதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒயர் அருந்த விஷயம், மைக் வேலை செய்யாத விஷயம் எல்லாமே மக்களுக்கு தெரியும். இது வந்து விஜய் தான் வேண்டுமே செய்யறாரு அப்படிங்கிறது. நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில இருக்கிற சில விஷயங்களை திமுக செய்யல, அதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்கறதும் எனக்கு பயங்கரமா கட்டுப்பாடு இருக்கிறது. இன்னொன்று இந்த கட்டுப்பாடுகள் என்பது இன்னைக்கு உண்மையிலே பாருங்க, இன்னைக்கு இந்த கட்டுப்பாடுகள் விதித்து சில கேள்விகளை முன்வைத்தது நீதிமன்றம். இப்ப நம்ம என்ன கேட்கணும்னா, விஜய் வந்து தமிழக அரசு தமிழக அரசு நீதிமன்றத்தை வந்து நோக்கி கேள்வி எழுப்ப வந்துட்டாரா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும். நீதிமன்றம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க, சார் நீங்க உங்களுக்கு சொத்து நீங்க சேதாரம் ஆகுறதுக்கு அந்த கட்சியோட தலைவர் தானே பொறுப்பா இருப்பாரு, நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்குவீங்களான்னு சொல்லி அதற்கு விஜய் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ வரும்பொழுது ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரோட் ஷோ பொங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இந்த கட்டுப்பாடை விதிப்பது காவல்துறை. அப்போ பாஜக வந்து எங்க பிரதமரை பேசக்கூடாதுன்னு சொல்ல, பிரதமரை பேசக்கூடாதுன்னு சொல்லி யாரும் குதிக்கல. ஏன்னா அங்க இருக்கிற பாஜக இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரியும். இந்த கட்டுப்பாடுகள் என்பது எல்லோருக்கும் விதிக்கப்படுகின்ற ஒரு கட்டுப்பாடு தான் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு திருச்சியாக இருக்கலாம், நாகப்பட்டினமா இருக்கலாம், நீங்க போட்ட கட்டுப்பாடுகள் ஏதாவது ஒன்னாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல நீங்க ஃபாலோ பண்ணலன்ட்டு எந்த ஊர்லயாவது காவல்துறை சார் உங்க பிரச்சாரத்தை நிப்பாட்டுங்க, நீங்க எப்படியே ஃபிளைட்ல கிளம்பி யாராவது உங்களுக்கு அனுப்புனாங்களா? அதுவும் பண்ணல. திருச்சியில ரோட் ஷோ போகக்கூடாது, உங்களை வண்டி பின்தொடரக்கூடாது, பண்ணிட்டே தான் இருந்தாங்க. மரத்துல ஏறாதீங்க, கரண்ட் கம்பத்துல ஏறாதீங்க, எவ்வளவோ சொன்னாங்க. நம்ம டயத்துக்குள்ள வந்துருங்க, டயத்துக்குள்ள போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எதையுமே கேட்கல.